குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் வங்கட மீனில் 2 வாங்கியிருக்கோம். அம்மா சூப்பராக கறி வைப்பாங்க. நாங்கள் சொல்லி தரேன், அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வங்கட மீன் கறி வைக்க போகிறோம். அதுக்கு வங்கட மீன் 2 பெரிய வங்கட மீன் வாங்கியிருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாதி முறை தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஜீரகம், 2 பல் பூண்டு, ஒரு 6 பல் சின்ன வெங்காயம், 4 மிளகாய், நல்ல மிளகு, வெந்தயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் மீன் கறிக்கு ஒரு கை நிறைய புளி, இது நார்மல் புளி எடுத்து ஒரு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுக்கணும். மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய், தேங்காய் கூட சின்ன வெங்காயம், ஜீரகம், நல்ல மிளகு, பூண்டு. தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். மசாலாலாம் அரைச்சிப்போம், கறி கூட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணணும். அப்புறம் மிளகாய், அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு அதில் அந்த மிக்சியில் மறைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி லைட்டாக கழுவி அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு கொதிக்க வைக்கணும். மீன் குழம்புல மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். நான் மாங்காய் போடும்போது புளி கொஞ்சமாக ஊற்றிட்டு மாங்காய் போடணும். நல்லா கொதிச்சு வரும்போது கருவேப்பிலை போடணும்.